மற்றும் நிச்சயமாக நீங்கள் கேரளாவை சேர்ந்தவராக இல்லையெனில் மார்த்தாண்டவர்மா பற்றி நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை. இப்போது மார்த்தாண்டவர்மா என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாத்திரம். அவர் ஆட்சி செய்தது அப்போது மிகவும் சிறிய ஒரு ராஜ்யமாக இருந்த திருவிதாங்கூர் அல்லது வயநாடு என அழைக்கப்பட்ட இடம். அதையே அவர் விரிவுபடுத்தினார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த போது அது அடிப்படையில் ஒரு சிறிய பிரின்சிபாலிட்டி மட்டுமே. இப்போ டெல்லி மாநிலத்தை விட கூட சிறியது. அப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய பேரரசாக இருந்த, இன்று வியப்பாக மறக்கப்பட்ட டச்சு பேரரசை எதிர்கொள்ள அவர் முடிவு செய்தார். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் டச்சு மக்கள் கடல் வழி சக்திகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் ஏற்கனவே இப்போது இந்தோனேஷியா என அழைக்கப்படும் இடத்தை கைப்பற்றி இருந்தனர். அவர்கள் இலங்கையை கைப்பற்றி இருந்தார்கள். இப்போது இந்தியாவையும் கைப்பற்ற முயன்ற போது இந்த மிகச்சிறிய இராச்சியமான மார்த்தாண்டவர்மா என்ற அரசரால் எதிர்கொள்ளப்பட்டார்கள். அவர் கன்னியாகுமரிக்கு வடமேற்கே உள்ள கோலாச்சல் என்ற இடத்தில் நடந்த போரில் அவர்களை தோற்கடித்தார். அவர்களை தோற்கடிக்கல அப்படின்றால் இன்றைக்கு நான் இந்த உரையை டச்சு மொழியில் உங்களிடம் வழங்கியிருப்பேன் என்பதும் மிகவும் சாத்தியமாக இருந்திருக்கும். இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான சில பாத்திரங்கள் இவை மட்டுமே. ஆனால் இவர்கள் எளிதாகவே நம் வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இது ஏன் இப்படியாக உள்ளது? இது இப்படியாக உள்ளது என்பதற்கு காரணம் கடந்த 800 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டு ஆட்சி நடத்துனர்கள் வரலாற்றை தங்களது பார்வையில் எழுதினார்கள். இது இயற்கையாகவே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான்.